Abracadabra folks, நாராயணன் 2014 ரிலீஸ் ஆன இந்த அவெஞ்சர்ஸ் vs இன்ஃபினிட்டி ஃபுல் காமிக் ஸ்டோரி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு 4 டிஃபரெண்ட் டைம்ஸ்ல அவெஞ்சர்ஸ்க்கு நடக்கிற கதைகளை ஒரே இஷ்யூல ஒரு ஷார்ட் மினி சீரிஸா நம்ம மார்வல் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு குட்டியா இந்த வீடியோ முடிக்க பார்க்கிறேன். வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. காமிக்கின் கதை. இந்த கதையோட ஆரம்பமே பயங்கரமா இருக்கு. டாக்டர் டூம் ஒரு கொடூரமான வேம்பயர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவர் பின்னாடி நிறைய மக்களை அந்த வேம்பயர்ஸ் ஹர்ட் பண்ணுது. திடீர்னு நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்ட் அந்த வேம்பயரை அடிக்குது. விக்டர் வான் டூம், கிங் ஆஃப் லெட்வேரியாவோட நிலத்துல நீங்க இப்ப இருக்கீங்க, சரணடைஞ்சிருங்க இல்ல அழிக்கப்படுவீங்க அப்படின்னு நம்ம டூம் சொல்றாரு. நம்ம ஹல்க் பாஞ்சு வந்து டாக்டர் டூமை நசுக்கிடுறாரு. இதை பார்த்து நம்ம கேப்டனும் எனக்கும் அந்த டாக்டர் டூமோட மூஞ்சி அடிச்சு உடைக்கணும்னு தான் தோணுது ஹல்க். ஆனா நமக்கு இந்த டூம் பாட்ஸோட ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அங்க இருக்கிறது டூம் கிடையாது, டூம் பாட்ஸ், அதாவது டூமோட ரோபோட்ஸ் மினியன்ஸ். டிராகுலா அவனோட படையை வச்சு லெட்வேரியாவை கைப்பற்றிட்டானா யூரோப் கண்ட்ரிஸையும் அவன் ஈஸியா கைப்பற்றிடுவான். அதுக்கப்புறம் இந்த உலகத்தையும் டிராகுலா கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம தடுக்கணும் ஹல்க். சோ பொறுமையா இரு அப்படின்னு நம்ம கேப்டன் நம்ம ஹல்க் கிட்ட சொல்றாரு. லெட்வேரியாவோட கோட்டைக்குள்ள நம்ம டாக்டர் டூம் மாசா பக்கத்துல ஒரு புலியோட அவரோட த்ரோன் சேர்ல உட்காந்துருக்காரு. வாங்க, உங்களுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சா இங்க வர அப்படின்னு நம்ம டாக்டர் டூம் சொல்றாரு. அவர் முன்னாடி நின்னது நம்ம தோரும் நம்ம பிளாக் வீடோவும். எங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தியா டூம் அப்படின்னு நம்ம தோர் சொல்ல, என்னோட லெட்வேரியா ரொம்ப பாதுகாப்பான நிலைமை இருந்துச்சு. ஆனா உன் தம்பினாலதான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் டிராகுலா கூட கூட்டு சேர்ந்து இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்றான். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பிளாக் வீடோ கேட்கிறப்போ, ஏன்னா உன் தம்பி லோக்கி அந்த குறும்புக்கார பரதேசி தன்னை தானே கடவுள்னு சொல்லிக்கிறவன் ஃபர்ஸ்ட் என் கிட்ட தான் வந்து டீல் போட ட்ரை பண்ணான். ஆனா நான் அவனை தோட்டி அடிச்சிட்டேன். உனக்கே தெரியும்ல, இந்த உலகத்தை நான் கைப்பற்றதுக்கு உன் தம்பி மாதிரி ஒரு பரதேசியோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. நானே ஒத்தாலா இந்த உலகத்தை கங்க பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம டூம் சொல்ல, சோ நான் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு தான் உன் தம்பி டிராகுலா கூட டீம் அப் பண்ணி என் நாட்டை கைப்பற்றதுக்கு அவனோட வேம்பயர்ஸை அனுப்பி வச்சிருக்கான். இப்படி நம்ம டாக்டர் டூமோ தோர் அப்புறம் பிளாக் வீடோவும் பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போறப்போ திடீர்னு அங்க டிராகுலா வந்துடுறான். டிராகுலாவை பார்த்த உடனே தோர் அவரோட சுத்தியை வச்சு டிராகுலாவை அடிக்கிறாரு. பட் டிராகுலா திடீர்னு அங்க இருந்து மறைஞ்சி நம்ம பிளாக் வீடோ பின்னாடி அப்பியர் ஆகிறான். என்னோட செல்ல பிராணியே, நீ என்ன மிஸ் பண்ணியா பிளாக் வீடோ அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் வீடோ காதுல பேடமோனியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். நம்ம பிளாக் வீடோட மைண்ட் கொலாப்ஸ் ஆகி அவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. நம்ம டிராகுலா டாக்டர் டூமை பின்னாடி இருந்து பிடிச்சிடறான். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி டிராகுலா பிளாக் வீடோவை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவனோட பெட்டா அவன் சொல்ற வேலையை செய்யற மாதிரி அவங்கள அடிமையா வச்சிருந்தான். ஏகப்பட்ட கெட்ட காரியங்களை பிளாக் வீடோவை செய்ய வச்சிருக்கான். பட் அதுக்கப்புறமா நம்ம பிளாக் வீடோ அவனோட மைண்ட் கண்ட்ரோல் வந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ திரும்ப இந்த டிராகுலா நம்ம பிளாக் வீடோவை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்றான். அவளை மட்டும் இல்ல, உன்னையும் நான் கண்ட்ரோல் எடுத்து உன்னை என் கால் கீழே அடிமையா வச்சுக்க போறேன் டாக்டர் டூம் அப்படின்னு நம்ம டிராகுலா டாக்டர் டூம் கிட்ட சொல்றான். டாக்டர் டூமோ உடனே அவரோட வேலைக்காரங்கிட்ட இப்போ அந்த பிளானை இனிஷியேட் பண்ணு அப்படின்னு சொல்றப்போ டூமோட வேலைக்காரனும் எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை போடுறான். லெட்வேரியா கோட்டையை சுத்தி ஒரு விதமான லைட் ஒலிக்கப்படுது. இந்த லைட் மூலியமா நம்ம கேப்டனும் ஹல்க்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த வேம்பயர்ஸ் எல்லாமே கரைஞ்சி காகிதமா போயிருது. இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் மைண்ட் அளவுல டிராகுலா கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இதுங்களுக்கு வலி ஏற்படுறப்ப அந்த வலி நம்ம டிராகுலாக்கும் ஏற்படுது. டிராகுலாவும் தரையில விழுந்து அவங்க அழுவுறது, அவங்களோட வலி எல்லாம் என் உடம்பை எரிக்குது அப்படின்னு சொல்ல, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் உங்க இனத்துக்கே ஒரு சாபம்னு எனக்கு தெரியும் டிராகுலா அப்படின்னு நம்ம டாக்டர் டூம் சொல்றாரு. ஒன்னால அவனை ஈஸியா அழிக்க முடியும்னா ஏன் நீ இதை முதலே பண்ணல அப்படின்னு நம்ம தோர் நம்ம டாக்டர் டூம் கிட்ட கேட்கிறாரு. டிராகுலாக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நினைச்சா அவனை எப்பயும் அழிச்சிருப்பேன். ஆனா இப்ப எனக்கு அவன் தேவைப்படுறான். நான் என்னதான் டிராகுலாவை விட பலசாலியாவும் புத்திசாலியாவும் இருந்தாலும் டிராகுலா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட இல்ல, அதான் சாகா வரம். என்கிட்ட டிராகுலாவோட ரத்தம் இருந்தா மட்டும் போதும், எனக்கான சாகா வரத்தை நானே உருவாக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் டூம் டிராகுலாவோட ரத்தத்தை எடுக்கிறாரு. மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு இருந்த நம்ம பிளாக் வீடோ இதை நாங்க நடக்க விட்டுருவோமா டூம் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க இருக்கிறது ஏன் இடம், இங்க நீங்க ஒரு கைதி, நான் தான் உங்க அரசன் அப்படின்னு சொல்லி தோரையும் பிளாக் வீடோவையும் ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறாரு. இப்போ என்கிட்ட டிராகுலாவோட ரத்தம் இருக்கு அப்படின்னு நம்ம டாக்டர் டூம் பெருமைப்பட செவுத்து உடச்சுக்கிட்டு ஹல்க் உள்ள வரான். கெட்டவன் என்னைக்குமே கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் கோவத்தோட டாக்டர் டூம் முன்னாடி நிக்க, டாக்டர் டூமும் அவனோட வேலைக்காரனை கூப்பிட அவன் ஒரு அட்வான்ஸ்டு ரைஃபிளை வச்சு நம்ம ஹல்க் அட்டாக் பண்ண வரான். திடீர்னு அங்க நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து அந்த வேலைக்காரனை ஒரே அடி அடிச்சா நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஷீல்டுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட நம்ம பிளாக் வீடோ நீங்க டாக்டர் டூமை பிடிங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிராகுலாவை பிடிக்க போறாங்க. டிராகுலா அங்கிருந்து பறஞ்சு போயிடலாம். டிராகுலாவோட ரத்தம் இருக்கிற அந்த கண்டெய்னரை நம்ம தோர் அவரோட ஹேமரை வச்சு அடிக்கிறாரு. அந்த கண்டெய்னரும் பறந்து போயிருது. அந்த சமயத்துல நம்ம பிளாக் வீடோ பறந்து வந்து அந்த கண்டெய்னரை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹல்கோ டாக்டர் டூம் செவுத்துல வச்சு அடிச்சு உன் மூஞ்ச உடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லு டூம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம டாக்டர் டூம்
உன்னால என்ன அடிக்க முடியாது. நீங்க இருக்கிறது என் நாட்டுல, என் மேல நீங்க கை வச்சீங்கன்னா இன்டர்நேஷனல் லாவுக்கு நீங்க பதில் சொல்லணும். இன்னொரு நாட்டுக்குள்ள புந்து அந்த நாட்டோட அரசனையும் நீங்க கொல்ல முயற்சி பண்ணீங்கன்னு எந்த நாடும் அவங்க நாட்டுக்குள்ள அவெஞ்சர்ஸ் சேர்க்கவே மாட்டாங்க. நீ இப்ப பண்ண ஆசைப்படுறத கேப்டன் அமெரிக்கா என்னைக்கும் பண்ண மாட்டான். அப்படித்தானே கேப்டன்? அப்படி நம்ம டாக்டர் டூம் சிரிக்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹல்கும் ஒரே பஞ்சில டாக்டர் டூமை செவுத்தோட செவரா படுக்க வச்சுட்டு, கேப்டன் பண்ண மாட்டான், ஆனா அதை நான் பண்ணுவேன், பியூனி டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் டீம் அங்க இருந்து போயிடுறாங்க. இதோட இந்த இஷ்யூ முடியுது. இந்த காமிக்கோட அடுத்த இஷ்யூ நாளைக்கு நான் கண்டிப்பா போட்டுருவேன். சோ சப்ஸ்கிரைப் டு அனங்கன். ஆப்ரா கடை ப்ராஃபோக்ஸ், நான் அனங்கன்.